ஹலோ ஆல் வணக்கம். சாட்டர்டே டபுள் ஹெடர் முடிஞ்சிருச்சு. டெல்லி மும்பை வழக்கம் போல ஒரு 260 மேட்ச் பீடாக அசால்ட்டா போயிட்டு இருக்கு. வெல்கம் டு த ஷோ. 200 இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க. போன தடவை அந்த ஒரு பிஎஸ்எல் அடிச்சதுக்கே ரோடு ரோடு அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். அதுக்கு அடுத்து எல்எஸ்ஜி ஆர்ஆர் திரும்பவும் ஆர்ஆர் ஜெயிச்சிட்டாங்க. உங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். டோர்னமெண்ட் நல்லா ஓப்பன் அப் ஆயிட்டே வருது பீடா. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் டிசி வர்சஸ் எம் இந்த மேட்சை பத்தி சொல்லுங்க. இப்போ ஒரு சிம்பிள் ரீசன், அதாவது ஏன் வந்து நம்ம எட்ஜ் வந்து டிசிக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா, மும்பை வந்து ஒரு போலர் வச்சுன்னு விளையாடுறாங்க. ஒரே ஒரு போலர் தான், ஜஸ்பிரீத் பும்ரா. அந்த ஒரு போலர் 4 ஓவர்ல 30 கொடுத்தாலே இவங்க 250 கொடுப்பாங்க, அன்பார்ச்சுனேட்லி. ஸோ அதுதான் வந்து இவங்களோட போலிங் யூனிட். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படின்னா, என்ன உங்களுக்கு உயிரே போனாலும் சரி, இந்த சுச்சுவேஷன்ல எல்லா இதுலயும் சொல்றேன்னு, ஸ்பின்னர்ஸ் ஆர் த ஒன் ஹூ ஹவ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி எக்கனாமிக்கல். மும்பை ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா 6 ஓவர்ல 56 ரன், 2 விக்கெட். 9 ஓவர் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த நபி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஓவர்ல தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 4 ரன் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. பியூஷ் அங்கிளும் விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அந்த லாஜிக் தான் எடுக்கிறாங்க, ஸ்பின்னர்ஸுக்கு போலிங் கொடுக்காம. அப்படிங்கும் போது எனக்கு அந்த ரீசனே உங்களுக்கு புரியல. பின்னாடி வரும் அடுத்த மேட்சுக்கு. அதுல இல்ல, அதை பத்தி மேபி எனக்கு தெரியல ஒரு அந்த ரீசனா என்னன்னு. சார், நான் வந்து ஒன்னே ஒண்ணுதான் வந்து திருப்பி திருப்பி சொல்லுவேன் நானு. இந்த மாதிரி என்னதான் நீங்க பாட்டா பிச்சு அந்த பிச்சு இந்த பிச்சாலும் 260 ரன் நீங்க கொடுக்குறீங்கன்னா, யுவர் ஸ்கில் லெவல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி புவர். ரெண்டாவது வந்துட்டு, யூ டோன்ட் நோ வாட் டு டூ டு ஸ்டெம் தி ஃப்ளோ ஆஃப் ரன்ஸ். அதனால வந்து இது என்ன ஜோக்கா போயிடுச்சு 260 ரன்ன்றது. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த மாதிரி இல்ல. ஃபாஸ்டா அதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுறேன். இது ஸ்பேடா ஸ்பேடுன்னு தான் நம்ம பேசி பழகிட்டோம். ஹர்திக் பாண்டியா பவுலிங் போட்டாதான் இந்தியன் டீமுக்கு செலெக்ஷன் கன்சிடர்னு ஒரு மீடியா ரிப்போர்ட்ஸ்லாம் நான் படிச்சேன். அவர் பவுலிங் போடுறதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. 2 ஓவர் 40 ரன் போகுது பீடா. சிவம் தூபே போட்டாலும் இந்த 2 ஓவர் 40 தானே போக போகுது. ஆனஸ்டா நான் வந்து என்னோட டீம் நான் உங்களுக்கு சொன்ன போது அதுல ஹர்திக் பாண்டியா கிடையாது. என்னோட ஃபாஸ்ட் பவுலர்ல நம்ம ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறமே ஐ செட் இட் இஸ் கோயிங் டு பி டி நட்ராஜன். ஓகே, இட் இஸ் கோயிங் டு பி டி நட்ராஜன், இட் இஸ் கோயிங் டு பி ஜஸ்பிரீத் பும்ரா. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும், ஹர்ஷதீப் சிங் மூணாவது சீமர், அடுத்த சீமர் வந்து சந்தீப் சர்மா. நான் எப்படி ஆடுவேன்னா, பவர் பேக்டு 6 பேட்ஸ்மேன் ஆடிடுவேன். ஆடிட்டு ஏழாவது ஜடேஜாவை வச்சுப்பேன். ஓகே, ஒரு போலரை 4 ஓவர் ஒரு போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து மீதி 4 போலர்ஸ். நீங்க சும்மா ஒரு ஆல்ரவுண்டரை எடுத்துன்னு போனோம் அப்படின்னு எடுத்துன்னு போனீங்கன்னா, அவர் வந்து பேட்டிங்கும் பழைய மாதிரி ஆட மாட்டேன்றாரு. இன்னைக்கு வந்து அவர் முடிச்சு கொடுத்துருக்கணும். கேட்டா நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க, 44 பால்ல 24, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு வந்து அவர் முடிச்சு கொடுத்துருக்கணும். அதே மாதிரி அவர் போலிங்கும் பாத்தீங்கன்னா அந்த பழைய மாதிரி இல்ல. அவர் அன்பார்ச்சுனேட்லி எஸ் லாஸ்ட் தட் வெனம் வாட் ஹி ஹேட் வித் போத் பேட் அண்ட் பால். தட் இஸ் ஹானஸ்டி. அப்படிங்கும் போது இன்னொரு கேள்வி கேட்கிறேன் நான். இந்த ககிசோரா பாதா, ஆண்ட்ரிக் நார்கி, மிச்சேல் ஸ்டார்க், இவங்கெல்லாம் தே கேன் போல் 150 பிளஸ், 145 பிளஸ். பயந்துட்டு டிஃபென்சிவா ஸ்லோயர் ஒன் போடுறது, ஸ்லோயர் பவுன்சர் போடுறது. இன்னைக்கு அந்த சின்ன பையன் காமிச்சான் பாருங்க, ரசிக் சலாம். ஏழாவது மேட்ச் இஸ் ஜஸ்ட் பிளேயிங் இஸ் ஐபிஎல். எல்லா பாலும் யாருக்காரு. அதுதான் கான்பிடன்ட். ஒரு சில லோ ஃபுல்டாஸா மாதிரி அது 4-6 போலாம் இல்லைங்களே. கேம மாத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரசிக் சலாமோட பர்ஃபார்மன்சஸ் தான் உங்களுக்கு. அப்படிங்கும்போது சும்மா வந்து 260 பிச்சு, போலர்ஸ் கெட் அ லைஃப், லெட் போலர்ஸ் கெட் சேவ்டு பை காடு, இதெல்லாம் போடாதீங்க. நீங்க ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் அங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு சேலஞ்சு. 250 அடிக்கிறானா, இப்ப நேத்து நம்ம என்ன சொன்னோம், 220 வேணும்னு. 220 நான் சொன்னது ஜாஸ்திங்கும் போது நீங்க 257 கொடுத்துட்டு தினம் சேஸ் பண்றீங்களா 250. நேற்று கேகேஆர் வந்து படு கேவலமா போலிங் போட்டாங்க. 4 ஓவர்ல 24 ரன் சுனில் நரேன் கொடுத்து அவங்க அதை திருப்பி சேஸ் பண்ண விடுறாங்கன்னா, அதை விட ஒரு கேவலமான போலிங் எதுவுமே கிடையாது. அப்படிங்கும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எப்படி இருந்தா ஒரு வந்துட்டு அப்படி ரன்னை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிச்சு மேல பிளேம் பண்ணிடுறது. பிச்சு கட்டாந்தரையா இருக்கு, கிரவுண்ட் சின்னதா இருக்குன்னு. சோ எப்பதான் வந்து நீங்க வென் ஆர் யூ ஜஸ்ட் கோயிங் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் தட். அது நீங்க இதுவே பண்றது இல்லை. ககிசராபாத் ஓடி வந்து முறுக்கு புழியறாரு, லெக்கட்டுற சுனில் நரேன 3 ஸ்டெம்பே விட்டு விட்டு ஆடுறாரு. பவர் ஹிட்டரும் கிடையாது அவரு. சும்மா த்ரூதலே நட்டிக்கிறாரு. மிடில் அது பேட் பட்டா 2 பக்கமும் போகுது. அவருக்கு சொருக வேண்டியது கால்ல யாருக்குற, அதை பண்ண மாட்டேன்றீங்க. வந்துட்டு இந்த மாதிரி பிச்சு இந்த மாதிரி இருக்கு, 250 பத்தாது, 260 பத்தாது.
இதே மாதிரி டக் அவுட்ல வந்து கோச் சொல்றாங்க 240 வேணும் 250 வேணும்னு. வாட் கைண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆர் யூ பிளேயிங்? டு பி வெரி ஆனஸ்ட், அந்த சுச்சுவேஷன் தான் நீங்க என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு டேக் த சேலஞ்ச் ஹெட் ஆன் அப்படின்னு. எங்க போயிட்டு இருக்கு கிரிக்கெட்? பால் ஃபோர் போகுது, இங்க போகுது, அங்க போகுது, பயந்துன்னு வைடு ஸ்லோயர் பால் போடுறீங்க, பவர் பிளேல கால்ல போடுறீங்க வந்துட்டு. எப்படி நீங்க இது பண்ண முடியும்? அப்படிங்கும் போது இட் இஸ் பிகமிங் அன் அப்சல்யூட் பைஜாமா கிரிக்கெட். அந்த ஃப்ரேசர் மெக்கர்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னொன்னு அவரும் வந்து பொலாடு, ஆண்ட்ரி ரசல் மாதிரி ஒரு பவர் ஹிட் எல்லாம் கிடையாது, த்ரூ த லைன் விடுறாரு பேட்ட. அவங்கள போய் சார்ட் அவுட் பண்ண முடியல, சுனில் நாராயண சார்ட் அவுட் பண்ண முடியல. அவர் ஏன் லெக் சைடு தான் சுத்துறாருன்னு தெரியுது. இல்ல, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ரசல் பொலாட் மாதிரி ஆடலாம் ஷியர் பாட்டம் ஹேண்ட் பவர்ல டோ எண்ட் ஆஃப் த பேட்ல பட்டு சிக்ஸ் போயிடும். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களெல்லாம் அந்த அந்த மாதிரி ஒரு இதுல. உங்களுக்கு அப்படிங்கும் போது வெறும் ஃபுல் டாஸ் போடுறீங்க நீங்க வந்து, அதுக்கப்புறம் ஸ்லோ டெலிவரி இங்க வந்து நிறுத்துறீங்க. அதுக்கப்புறம் பிச்சு சரியில்லை, பிச்சு ட்ரூவா இருக்கு, அது இதுவா இருக்கு. ஓவருக்கு 4 ஓவருக்கு 60 ரன் கொடுத்துட்டு 4 ஓவர்ல 40 போடுறது வந்து பெரிய விஷயம்ன்றீங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் இஸ் தட்? ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எப்போ அந்த ஆட்டிடியூட் போகுது? ஓகே, நீங்க எஸ் ஐ அக்ரி த பிச்சஸ் ஆர் பிளாட், ஐ அக்ரி லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்ட், ஐ அக்ரி லெஸ் பவுண்டரி டைமென்ஷன்ஸ். ஸோ நீங்க மேட்சுக்கு போகும்போது எப்படி ஒரு ப்ரிப்பேர்டா போறீங்க, 260 அடிச்சிருவாங்க, நம்ம 260 திருப்பி அடிக்கலாம். எல்லா தரையிலும் 260 அடிக்க முடியாது. அந்த மைண்ட் செட்டோட போனீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் திருப்பி திருப்பி கேக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா துஷாரா வந்து அவ்வளவு மோசமா போடல, அவ்வளவு மோசமா போடல, பட் இஸ் நாட் கேட்ச் விட்டாரு, நேல் ஒதேரா கைக்கு அந்த கேட்ச் விட்டாரு. விட்டாரு. அது அதை கூட விட்டுருங்க. இப்ப நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஷியர்லி யூ கேன் சி அவரோட ஸ்லோ டெலிவரிஸ், அவரோட யார்கர்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், பட் இட் டிடன்ட் கெட் த ரிசல்ட். ஸோ நான் வந்து ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டெஃபினட்டா அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும், யூ நீட் டு கிவ் தம் அ லாங் ரோப். அப்படிங்கும் போது அதே மாதிரி இப்ப நபி இன்னும் 2 ஓவர் போடுதா, நபி 4 ஓவர் 40 மேல போட்டு லூக் விட்டு கொடுத்தாங்களே 4 ஓவர், லூக் லூக் விட்டு கொடுத்தாங்களே 4 ஓவர், வாரி வழங்கும் வள்ளல். என்ன சொல்றது? இப்ப என்ன பண்ணுவாங்க, பழைய குருடி கதவு திரடின்ற மாதிரி இப்ப நபியை உக்காத்தி வச்சுட்டு ரொமாரியோ ஷெப்பர்ட் எடுத்துட்டு வருவாங்க. தட் இஸ் தி லூக் ஃபர்ஸ்ட். கொடுக்கு பதிலாக கட்ஸ்கோட்ஸே வருவாரா? கூட்சியா வந்துருவாரு லோகோடுக்கு பதிலா. இப்ப அவர் வந்திருந்தாரு 4 ஓவர்ல 60 போயிருப்பாரு. அவரும் என்ன பண்றாரு, எவ்வளவு ஆனா ஒரு வேகமா விக்கெட்டோ 2 விக்கெட்டோ எடுத்துருவாரு. எவ்வளவு வேகமா போட முடியுமோ அவ்வளவு வேகமா போடுறாங்க. இப்ப நீங்க பாருங்க, இது வாட் எக்ஸாக்ட்லி யூ கேன் சே அபவுட் திஸ். 6 ஓவர்ல 92 ரன் டெல்லி. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. எனக்கு என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் செகண்ட் பேஸ்ல ஒரு 36 for 2, தேர்ட் பேஸ்ல இருந்து அடிக்கணும்னு சொன்னோம் 62 for 1, அப்புறம் 67 for 1 தான். 60 70 கிட்ட வந்துரும்னு சொன்னோம் கடைசியில. தி புல்ட் இட் பேக், இன்னும் போக வேண்டியதுதான். இப்ப மும்பை பாருங்க, பியூட்டிஃபுல்லா போட்டாங்க டெல்லி, டப்பு டிப்புன்னு அடிக்க போனாங்க. 65 for 3, யார் யாரெல்லாம் அவுட்டு. இப்போ இவர் வந்து இஷான் கிஷான் மேல அடிக்க போய் 30 சர்க்கிள் அவுட்டு, சூரியகுமார் யாதவும் அப்படிதான் அவுட்டு, ரோஹித் சர்மாவும் அப்படிதான் அவுட்டு. 3 பேர் 6 ஓவர்ஸ் 65 for 3. அதுக்கு அங்க மேட்ச் போயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் அடிச்சாங்க 7 to 10ல ஒரு 50 for நோலாஸ், அதுக்கப்புறம் 11 to 15ல ஒரு 62 for 2. உங்களுக்கு ஒரு அதுக்கப்புறம் கடைசி 5 ஓவர்ல 74 for 4. பட் லெட் மீ டெல் யூ, யூ ஆர் நாட் கோயிங் டு சேஸ் 250 ஆல் த டைம். நேத்து என்னமோ ஒரு தடவை நடந்துச்சு, அவ்வளவுதானே ஒழியது. என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஓகே இந்த மாதிரி எல்லா பாலையும் சுத்துறாங்க, இந்த மாதிரி மைண்ட் செட்ல வராங்க, சின்ன கிரவுண்ட்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணணும், எப்படி பேட்ஸ்மேனை செட் பண்ணணும், இந்த பிட்ச்ல பிட்ச் டெலிவரி இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் சான்ஸ் ஆஃப் போலிங் எ டாட் பால். அந்த ரிசர்ச்சை வந்து இது பண்ணுமே ஒழிய, லைட்டிங் குயிக் ஃபாஸ்ட் போலர்ஸ்லாம் ஓடி வந்து அப்படி ஸ்லோயர் ரன் போட்டுட்டு இருக்காங்க. கேட்டா பிச்சு கட்டாந்தரன்றாங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, வெரி புவர் மும்பை வந்து நம்ம சொன்னதுதான். அந்த மாதிரி 3 பிரதர்ஸ் இருக்காங்க, ஆர்சிபி, இவங்க எஸ்ஆர்ஹெச், அதுக்கப்புறம் இவங்க என்ன, we spoke about it, and Mumbai is moving very close to RCB when it comes to economy. I'm telling you, பும்ரா வந்து சேவ் பண்றதுனால அப்படி இருக்கு. பும்ராவோட எக்கானமி எடுத்துட்டீங்கன்னா ஐம் ஷூர் தட் தேர் எக்கானமி வில் பி மோர் தென் ஆர்சிபி அப்படின்றதுனால. இதுக்கு மேல அவங்க வந்து 5க்கு 5 ஜெயிக்கணும். ஐ டோன்ட் see that happening. their tournament is over. பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் ஆர்சிபி கூட தான் இருக்காங்க. பவுலிங் மட்டும் ஆர்சிபி கூட பிரதர்ஸ் மாதிரி இல்ல, பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் ஆர்சிபி கூட பிரதர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. 9 மேட்ச் ஆடி 6 பாயிண்ட்ல உட்காந்துருக்காங்க. இவங்க வந்து 4 பாயிண்ட்ல உட்காந்துருக்காங்க. டோர்னமெண்ட் ஓவர் நீங்க சொன்னாலும் மும்பை இந்தியன் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. 5-5 நாங்க ஜெயிச்சு நாங்க போவோம், நாங்க போயிருக்கோம். இந்த கோரி ஆண்டர்சன் அடிச்சாரு, அம்பத்தி ராயுடு அடிச்சாரு, அந்த
ஆதித்ய தாரேன்னு நினைக்கிறேன். அவர் அடிச்சு எங்களை ராஜஸ்தான் ராகுலோட கேப்பை கழட்டி இப்படி எரிஞ்சாரு, நாங்கள் உள்ள போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வி வில் சி, வெயிட் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ். பட் நீங்க வந்து தெளிவா தீர்ப்பை கொடுத்துட்டீங்க. அப்படியே அடுத்த மேட்சுக்கு போனோம் அப்படின்னா, ஆர்ஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி. எல்எஸ்ஜி ஜெயிக்கும்னு நான் நினைச்சேன். ஒரு ஒரு தடவையும் நான் நினைக்கும் போதும் இந்த மாதிரி ஆர்ஆர் ஜெயிச்சுட்டே தான் இருக்காங்க, கன்சிஸ்டண்டா ஆடுறாங்க இன்னவே. ஆனா ஆர்ஆர் ஜெயிச்சது நிறைய டீமுக்கு நல்லது, அப்படிதானே பீடா? ஒரு டீம் மேல போயிடுறாங்க விதவுட் லூசிங். ஸோ அதை பத்தி சொல்லுங்க, அதோட இம்பாக்ட் இந்த டோர்னமெண்ட் எல்லாமே சொல்லுங்க. அதாவது பிஃபோர் தட் நீங்க சொன்னீங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்கன்னு. அந்த டாப் 4ல மும்பை பிளே ஆஃப்ஸுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னது நானு. ஸோ மை ப்ரெடிக்ஷன் வில் ஃபெயில். பட் ஹானஸ்டி என்னன்னா, they don't have the goods to win the next 5 games with the way they are shuffling their bowlers, the way they are using their spinners. Even though the batting is just on the talking point, I'm extremely sorry to say that the tournament is over. அவங்க 5-5 ஜெயிப்பாங்க, சான்ஸே கிடையாது. இப்போ ஒரே ஒரு பாயிண்ட், நீங்க அது சொல்லிடுங்க. ஆனா ஒன்னு மட்டும் நான் சஜஸ்ட் பண்றேன், இவங்க ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அட்லீஸ்ட் ஷுவர் ஷாட் வெளியே போயிருச்சு அப்படின்னா ஐ திங்க் பும்ராக்கெல்லாம் கொஞ்சம் வேர்ல்ட் கப்புக்கு ரெடி பண்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்க என்னன்னு சொல்லிடுங்க. ஏன்னா பும்ராக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. சச் அ ஸ்பெஷல் பிளேயர், வி நீட். பும்ராக்கு ரிப்ளேஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஆர்சிபியோட ரெக்கார்டு உடைஞ்சிரும் 287. அதனால வந்து அதை பண்ண மாட்டாங்க, ஷூரா அதை பண்ண மாட்டாங்க. பட் நீங்க எப்படி பட் இந்தியாவுக்கு தேவையில்லையா பீடா பும்ரா? பும்ரா இருந்தே இந்த மாதிரி மரண அடி வாங்குறாங்கன்னா இல்லன்னா வந்து உங்களுக்கு இப்ப இல்ல, மேபி இன்னும் 3ல 2 தோத்தாங்கன்னு வைங்க, கடைசி 2 மேட்ச் பும்ரா ஆடினா என்ன ஆடாட்டி என்ன? அவங்க இப்ப அதான் சார், இன்னும் 1 தோத்தாரு, இப்பயே அவங்க அவுட். இன்னும் 1 தோத்தா க்ளோஸ். 16 பாயிண்ட் வரணும் உங்களுக்கு. the only thing is இப்ப டெல்லி has come up. இப்ப நாளைக்கு ஒருவேளை உங்களுக்கு என்ன சொல்றது, இன்னும் ஒரு மேட்ச் இவங்க தோத்துட்டாங்க, நெட் ரன் ரேட்டும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த 14 மேட்ச் ஆடுறீங்க, நீங்க பாப்பீங்க -1.1 -0.9. ஒரு மேட்ச்ல திருப்பவே முடியாது. கடைசி மேட்ச்ல என்ன இருக்கும், 220 ரன்ல ஜெயிக்கணும் முடியுமா இருக்கும், இல்ல 2.3 ஓவர்ஸ் அவன் 200 அடிச்சா நீங்க 2.3 ஓவர்ஸ்ல அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன். அன்பார்ச்சுனேட்லி இப்ப அவங்களுக்கு வந்து I don't see them winning the next 5 out of 5. நீங்க சொல்ற மாதிரி இப்ப டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா ஒரே 8 ஜெயிச்சா சான்ஸ் இருக்குன்றதுனால அடுத்த மேட்ச் பும்ராவை ஆடுவாங்க. அடுத்த மேட்ச் பும்ரா ஆடி அவங்க தோத்துட்டாங்கன்னா I think taking India's best interest into perspective, correct, we need to put a full stop to that he should not play. அவரோட பிளேஸ்ல ஆகாஷ் மத்வால் யாராவது ஒருத்தர் ஆடட்டும். பும்ராக்ல இந்தியன் டீம் வேர்ல்டு லெவல்லே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லங்கும் போது மும்பை இந்தியன்ஸ்ல போய் எங்க இருந்து ரீப்ளேஸ்மெண்ட் பாப்பீங்க? பட் யூ மேட் அ பாயிண்ட். இது முடிஞ்சு போச்சு உன் டோர்னமெண்ட். பிரேக் கொடுத்து அவர் வீட்டுக்கே அனுப்பிச்சிருங்க. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஐபிஎல் முடிச்சு நேரா நீங்க வெஸ்ட் இண்டீஸுக்கு ஃபிளைட் எடுக்கணும். அதுக்கு தான் நான் சொல்றேன், டைம் ஜோன் வந்து 12 hours டிஃபரன்ஸ். அங்க போயிட்டு 2 நாள் ஆகும் உங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு. அப்படின்றதுனால you have made a right point. Royals இன்னைக்கு going to the next game. Royals just taught a lesson to LSG. Even I felt Royal இவங்க LSG will win ன்னு நீங்களும் சொன்னீங்க. ஒரு ப்ராப்பர் லெசன் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லக்னோ கிரவுண்ட்ல 196ங்கிறது ஒரு சூப்பர் டூப்பர் ஸ்கோர். அதுல வந்து நீங்க don't even you have to deny the fact that உங்களுக்கு லக்னோ has got any run shot. நம்ம சொன்னது 185 நம்ம சொன்னோம். லக்னோ பாருங்க ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 42 for 1 இருக்கணும்னு சொன்னோம், 46 for 2. 10 ஓவர் முடியும் போது 74 for 2 சொன்னோம். அப்பயே ஆக்சிலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 94 for 2. 15 ஹவர்ஸ்ல 120 for 4 சொன்னோம், 150 for 3. என்ன டிசப்பாயின்மெண்ட்னா 150 for 3ல இருந்து 7 விக்கெட் வச்சுன்னு 66 for 4 வரும்னு சொன்னோம். they ended up 46 for 2. அங்க அவங்களுக்கு மேட்ச் போச்சு. ஸோ அவங்களுக்கு அந்த 196 மோர் தேன் எனஃப். ஸ்டில் they got to 220 அடிச்சாலும் இவங்க திருப்பி அடிச்சிருப்பாங்க. பியூட்டிஃபுல்லா 60 for 1 வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 7 to 10ல ஒரு ஸ்டம்பிள், 10 ஓவர்ல 81 for 3 அப்படிங்கும் போது குருணால் பாண்டியா சூப்பர்வா போலிங் போட்டாருக்கும் போது அநியாயமா ஒரு மனசாட்சியே இல்லாம வந்து ரவி பிஷ்னாய்க்கு வந்து போலிங்கே கொடுக்காம இது பண்ண. கடைசியில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அவர் ஒரு ஓவர் போட்டாரு 16 ரன் தானே கொடுத்தாரு அப்படின்னு நிறைய அறிவாளிகள் எல்லாம் சொல்லுவாங்க. எப்ப வந்து மேட்ச் முடிஞ்ச அப்புறம் வந்தாரு. இப்ப நான் இன்னொரு ட்வீட் போடுறேன், யூ ஆர் சூசிங் 41-year-old லெக் ஸ்பின்னர் அஹெட் ஆஃப் யங் லெக் ஸ்பின்னர்னு. அதுக்கு 4 பேர் ரிப்ளை பண்றாங்க. இம்ரான் தாயிர் ஆடும்போது நீங்க சொல்லியேன்னு. இம்ரான் தாயிர் 3rd highest wicket taker in CPL. One of the most economical spinners for Joburg Super Kings in SA League.
எக்ஸப்ட் செமிஃபைனல்ஸ் எல்லா மேட்சுமே 6 and over கொடுத்திருக்காரு. அவரையும் அமித் மிஸ்ராவையும் கம்பேர் பண்ணி, அதாவது முட்டு கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க முட்டு. ஸோ நான் உங்களை கேட்கிறேன், கேன் யூ எவர் கம்பேர் அமித் மிஸ்ரா வித் இம்ரான் தாஹிர், த வே இம்ரான் தாஹிர் ஹஸ் பீன் பர்ஃபார்மிங்? உங்களை கேட்கிறேன் நான். கேட்டா இல்ல கண்டிப்பா தாஹிர் இஸ் நாட்ச் அபவ் தான். ஈவன் தென் ஒரு லெக் ஸ்பின்னர் இந்தியா பிளேயர் 11ல இருக்காரு, அவருக்கு ஓவர் கொடுக்காம வெளியிருந்து ஒருத்தனை கொண்டு வந்து அவரை ஒருத்தர் கொண்டு வந்து போட விட்டீங்கன்னா அவர் மொரல் என்ன ஆகும்? ஒரு T20 வேர்ல்ட் கப் ஸ்பாட் கண்டெண்டர் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, தேர் பிரிங்கிங் another லெக் ஸ்பின்னர் அண்ட் bowling them ahead of you அப்படின்னா உங்களுக்கு வாட் ரெஸ்பெக்ட் இஸ் தட்? அவர் மொரல் என்ன ஆக போகுது? கரண்ட் இந்தியா பிளேயர், அவர் ஒரு யங்ஸ்டர். ஐ திங்க் இட் இஸ் வெரி வெரி பேட் அண்ட் பத்தட்டிக். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இம்ரான் தாஹிர் இஸ் someone who's playing globe trotter, T10 லீக் ஆடுறாரு, இப்ப PSL ஆமா ஆமா கராச்சி வந்தாரு, இஸ் பிளேயிங் கிரிக்கெட் ஆல் த டைம். அமித் மிஸ்ரா என்ன கிரிக்கெட் ஆடுறாரு? அமித் மிஸ்ரா இப்ப வந்து 19 விக்கெட் எடுத்தாலும் அமித் மிஸ்ராவை எடுக்க போறாங்களா இந்தியன் டீமுக்கு? வாட் இஸ் தட் யூ ஆர் கோயிங் டு கெயின்? அதுக்கப்புறம் வந்து ஒரு விக்கெட் இந்த ரியான் பராக் வெளியே போற பால தூக்கி அடிச்சு கொடுத்தாரு, முக்கி போடுறாரு 79 கிலோமீட்டர். இந்த கமெண்டேட்டர் சிரிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணாரு? சஞ்சு சாம்சன் பால பார்த்தாரு 79 கிலோமீட்டர், இப்படி திரும்பி நின்று பாம்படிக்கிற மாதிரி இப்படி ஒரு போர் அடிச்சாரு ஃபைன் லெக்ல. ஒரு சில பால்லாம் வந்து அப்படியே போடும்போது அப்படின்னு போடுறாரு. சோ இது வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒரு வருஷம் என்னாச்சு, குல்தீப்பை வந்து இந்த KKR அழிச்சாங்க. அவரை உட்காத்தி வச்சு சான்ஸே கொடுக்காம அவர் கரியர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கேம் பேக் ஃப்ரம் ஆஷஸ், டு பி ஆனஸ்ட் வித் யூ. இப்ப இந்த பையன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா என்ன எக்கானமி, எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காரு நீங்க பாருங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி போலிங்கே கொடுக்காம இது பண்ணீங்கன்னா மென்டாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. when he played for Punjab Kings also he did well. He did well for India in the under-19 World Cup in South Africa. போன வருஷம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாருங்க. சோ ஒரு பிளேயர் வந்து உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 2-3 மேட்ச் 4 மேட்ச் நீங்க அடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த பிளேயரை நீங்க வந்து உடனே உக்காத்தி வைக்கிறது, இந்த மாதிரி பேடா ட்ரீட் பண்றதுன்னு பண்ணக்கூடாது. எஸ்டாப்ளிஷ் ஆலையா நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். எவ்வளவு அழகா துருச்சூரலை ப்ரமோட் பண்ணி அவரை ஃபார்ம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? நம்ம அதையும் சொன்னோம் முதல்ல இருந்து, துருச்சூரல் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் சொன்னோம். நம்ம பட்டிதர சொன்ன மாதிரி தான் துருச்சூரலையும் நம்ம சொன்னோம். பட் அவர் பர்ஃபார்ம் பண்ணல. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட். பேர்சோ பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நான் ஹைலைட் பண்றேன்னா, இவர் பர்ஃபார்ம் பண்ணலனாலும் ஐ வில் ஹைலைட் இட். தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் அபவுட் இட். ஆனா என்ன பண்ணாங்க பாத்தீங்களா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல? உங்களுக்கு அது ஒரு 2 விஷயம் இருக்கு. அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னா, ரவி பிஷ்னாயை கொண்டு வந்துருவாங்க, ரோமான் பவல் வந்து ஹஸ் காட் அ ப்ராப்ளம் பிளேயிங் லெக் ஸ்பின், இன்னொன்னு எட்மயர் தே ரிசர்வ்ட் ஹிம் ஒன்லி ஃபார் லாஸ்ட் 4 overs அப்படின்றதுனால ஃபார்ம்லே இல்லாத ஜுரல அந்த ஒரு சிச்சுவேஷன்ல விக்கெட் விழுந்த போது இறக்கி விட்டாங்க. 10 overs 81 for 3. I am telling you again, 10 overs 81 for 3. 116 நீங்க 10 ஓவர்ல. the game was with LSG. I am telling you by hands on. சாம்சன் அவுட் ஆயிருந்தாரு, இல்ல துரஜுரல் அவுட் ஆயிருந்தாரு, ரோமான் பவல் வராரு, அவரும் அவுட் ஆயிருந்தாரு, கேம் ஓவர். அவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. என்ன ஒரு இன்னிங்ஸ் ஆனார் பாருங்க துருவச்சுரல். சோ ஒரு டேலண்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க. ஒரு இன்னொன்னு சொல்றேன், நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. 2 மாசத்துக்கு முன்னாடி வேர்ல்ட் நம்பர் 1 T20 போலர் இஸ் ரவி பிஷ்னாய். அது தெரியுமா உங்களுக்கு ரேங்கிங்ஸ்ல? நீங்க அந்த மாதிரி ஒரு போலரை நீங்க 15 ஓவர் வரைக்கும், இந்த மாதிரி 10 ஓவர்ல 81 for 3. ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து குணால் பாண்டியா வந்துட்டு பியூட்டிஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி போட்டாரு. நம்ம முன்னாடியே சொன்னவர் விக்கெட் எடுக்க மாட்டாரு, பட் கண்ட்ரோல் பண்ணி போடுவாருன்னு. அப்போ ஒரு பக்கம் ஒரு அட்டாக்கிங் இவர் போலிங் போட்டிருந்தாருன்னா இமேஜின் வாட் வுட் ஹவ் ஹேப்பன். 1 ஓவர் போட்டார் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், 3 ரன் 1 விக்கெட், அதுக்கப்புறம் போலிங்கே போடல. அந்த மணிமாறன் சித்தார்த் ஷோட் லாட் ஆஃப் ப்ராமிஸ். இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. டக்அவுட்ல பார்த்தேன், லக்கிலி இஸ் இந்த டீம். அந்த ஷாமார் ஜோசப் ஒரு மேட்ச் வந்து ஆட விட்டாங்க, 3 கேட்ச் விட்டாங்க, அவர் அப்படியே ஒதுக்கிட்டாங்க. இப்ப மேட் ஹென்றி என்ன டிஃபரெண்டா பண்ணாங்க? சோ இப்ப நிறைய டீம் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா, இந்த மாதிரி ரிசோர்சஸ் சரியா யூஸ் பண்ண தெரியாம பேலன்ஸ் இருந்தும் தோக்குறாங்க. அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் சொன்னது பஞ்சாப் கிங்ஸ். ஆர்சிபி இப்ப தே ஆர் ஃபைண்டிங் தேர் காம்பினேஷன், வேர் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். சிஎஸ்கே அந்த தப்ப திருப்பியும் வந்துட்டு உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும். பிச்சு ஸ்லோ பண்ணாம, ஸ்பின் சோக்கு பண்ணாம, which is very surprising for me, a team like CSK doing it. SRH வந்து காம்பினேஷன் எல்லாமே கரெக்டா பண்றாங்க, அப்ரோச் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப தடாலடியா பண்ணாம அவங்க சரி பண்ணணும். சோ இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தோக்குறாங்க. ஜிடி வந்து எல்லாத்தையும் பண்றாங்க நல்லா, அவ்வளவு பேடா பண்ணலன்னு நினைக்கிறேன், எக்ஸப்ட் த சாய் கிஷோர் திங். பட் they don't have power hitters actually in the top 5 when the game is going on like 220 par.
Delhi is a greatest example that they've got a combination out of a difficult team. They are doing well அப்படிங்கும் போது எல்எச்சி இந்த மாதிரி ஒரு டீம் வச்சு சென்னையை போய் நீங்க 2 தடவை ஓமனவே அடிச்சுட்டு உங்க போலிங் ரிசோர்ஸை நீங்க வந்து யூஸ் பண்ண தெரியாம 10 ஓவர்ல கமாண்டிங் பொசிஷன்ல இருந்து தோக்குறீங்கன்னா it's only the strategy that has to be blamed. So if people are still saying Ravi Bishnoi வந்து இந்த வருஷம் டோர்னமெண்ட்டுக்கு சரியாவே வரல, இன்னைக்கு என்ன போலிங் போட்டாரு, மிஸ்ரா 2 ஓவர்ல 20 தானே கொடுத்தாரு, இவர் 1 ஓவர்ல 16 ரன் தானே கொடுத்தாரு, ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கலாம். ரவி பிஷ்னாய் கேன் வின் யூ மேட்சஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டாக்கிங் விக்கெட் டேக்கிங் லெக் ஸ்பின்னர் அவரு. அப்படிங்கும் போது அத்த 10வது ஓவர்ல அவர் கொடுத்து 2-3 ஓவர் கொடுத்திருந்தாங்கன்னா you never know. I'm not saying you would have won the game for you. The game would have gone otherwise because that point of time LG was just 1 wicket away from winning. என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ 2 மேட்சும் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ டோர்னமெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா ஓப்பன் அப் ஆகிட்டு தான் இருக்கு. உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஹவு த டோர்னமெண்ட் இஸ் கோயிங்? சார் எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு. the way Rajasthan Royals is winning எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு. RCB is also not. GT இப்படி தானே முன்னாடி போனாங்க, அதே மாதிரி இப்போ RR முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு வந்து RR எல்லாத்தையுமே ஜெயிச்சுட்டே இருக்கிறதுனால இட் இஸ் ஓப்பனிங் அப் த விண்டோ ஃபார் எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் RCB, PBKs. மும்பை நான் என்ன சொல்றேன்னு, they are not out of the tournament. I don't see them winning என்றேன். I have lost hopes of them, unfortunately, even though they are one of my favorites team to make it to top 4. They got all the goods, the bowling resources which they have been employing. The strategy has been very poor when it comes to bowling. அதனால தான் அவங்க மிஸ் அவுட் ஆயிடுவான்னு சொல்றேனே ஒழிய they still are in a very good chance. 8 ஜெயிச்சிங்கன்னா ரன் ரேட்டை பத்தி கவலை இல்லை, 7 ஜெயிச்சிங்கன்னா தான் ரன் ரேட்டை பத்தி கவலை. Mumbai has got 5 games to go. They win the next 5 games, still they are also going to be there in the playoffs. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஏன்னா the way things are going up and down, anything can happen. இப்ப நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு சிஎஸ்கே SRH யாரு ஜெயிச்சாலும் தோக்குறவனுக்கு டப்புன்னு ஒரு அடி விழுந்துரும். சிஎஸ்கே வந்து உங்களுக்கு 10 பாயிண்ட்டுக்கு போயிடுவாங்க, SRHம் வந்து உங்களுக்கு 10லயே நின்றுடுவாங்க. சோ இப்ப உங்களுக்கு பாருங்க, இப்ப டெல்லி ஆல்ரெடி 10, GT 8ல இருக்காங்க, 1 ஜெயிச்சா அவங்களும் 10க்கு வந்துருவாங்க. எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு. அப்படி போது this is a good result for all other teams, but LG can only blame them after scoring a formidable 196 in their home venue, getting them down for 81 for 3 after 10 overs. Unfortunately, they couldn't really take the game on. Both they should be really thinking hard about it, but it's good for other teams. One thing I can say, the way Rajasthan Royals is playing, ஒரு loophole என்னன்னா அந்த துருவ் ஜுரல் தான். அவரு வந்து இன்னைக்கு அடிச்சுட்டாரு. திருப்பியும் சொல்றேன், இன்னைக்கு 8 ஓவர்ல 80 ரன் அவங்க ஸ்பின்னர்ஸ். இந்த பிச்சு வந்து பாட்டா பிச்சு, அந்த பிச்சு, இந்த பிச்செல்லாம் சொல்லாதீங்க. ரொம்ப சுமாரான போலிங் இன்னைக்கு ஸ்பின்னர்ஸ். 8 ஓவர்ல திருப்பி 80 ரன் கொடுத்துட்டாங்க. அவங்களோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் இதுவே ஸ்பின்னு தான். 2 பேர் இப்ப அது ஒண்ணு சரியாகணும். இப்ப பேட்டிங் இப்ப துருவ் ஜுரல் வந்துட்டு இட்ஸ் ஓகே ஃபார் தம். நம்பர் 8ல ஆடணுன்ற அவசியம் மேல சான்ஸும் கிடையாது. நம்பர் 8 அஸ்வின், அவங்களோட ஸ்பின்னர்ஸ் வந்து they have to come to the fore. If not, they will find it a big problem when it comes to playoffs. They are already qualified. 8க்கு 7 ஜெயிச்சிட்டாங்க, 14 points. இங்கே இருக்காங்க நெட் ரன் ரேட். They are through. Now the fight is only going to be there for last 3 spots. சூப்பர். ஓகே பீடா. ஸோ அடுத்து நாளைக்கு ஒரு டபுள் ஹெட்டர் இருக்கு, பெரிய பெரிய மேட்ச், RCB மேட்ச், CSK மேட்ச் எல்லாம். ஸோ அதையும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். உங்களோட ஃபைனல் தாட்ஸோட we can close. அதான் சார், நாளைக்கு இட் இஸ் கோயிங் டு பி another thing to be very honest with you. நாளைக்கு அன்பார்ச்சுனேட்டா RCB தோத்தாங்கன்னா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். கால்குலேட்டர்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. CSK தோத்தாலும் சொல்றேன், மும்பைக்கு சொன்ன அதே தான் நான் சொல்றேன். நாளைக்கு CSK தோத்தாங்கன்னா கால்குலேட்டர் எடுக்காதீங்க. they won't have the goods to come back. என்ன சார் இன்னும் சான்ஸ் இருக்கு? எனக்கு சான்ஸ் இருக்கு நாளைக்கு தோத்தாலும், பட் they won't have the goods to come back like what I'm saying for Mumbai. நாளைக்கு RCB CSK தோத்தாங்கன்னா 2 டீமும் out of the tournament. So it becomes extremely important for both RCB and CSK to win, to keep the tournament interesting, and also all the chances for all 10 teams wide open. Thanks to Royals for a clinical display. Hopefully when we come back and reflect tomorrow, we'll be in a better mood to say that all 10 teams have got a chance. Before winding up, well played DC, well played Royals. That's all we got from this episode. Until we entertain you for the next episode of IPL preview or review, thanks a lot and bye-bye.